சென்னைக்கு வந்த பிரதமர் அப்பட்டமான பொய் பேசி சென்றுள்ளார் என்று முதல்வர் தெரிவித்திருக்கிறார். எந்த மக்களுக்கு நிதி கொடுத்தார் என கூறியிருந்தால் அவர்களுக்கு கிடைத்ததா என கேட்டிருக்கலாம் என்றும் முதலமைச்சர் கூறியிருக்கிறார். இது பற்றிய விவரங்களோடு எமது செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், முதலமைச்சர் பிரதமரின் கருத்து குறித்து கூறியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, விரிவாக பகிர்ந்துக்குங்க. நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் ஒரு திட்டம் ஒன்றை தொடங்கி வைக்க தொடர்பாக அவர் விரிவாக விளக்கியுள்ளார். தமிழ்நாடு அரசின் சொந்த நிலையில் ஒரு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் மகளிர் விடுமை பயணம், புதுமை பெண், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், கலைஞரின் மகளிர் உரிமை திட்டம், இல்லம் தேடி கல்வி, இந்த பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டங்களின் முழு நிதியும் தமிழ்நாடு அரசானது தன்னோட சொந்த நிதியிலிருந்து அளித்து வருகிறது. இந்நிலையில் அந்த ஒவ்வொரு திட்டமும் பல்லாயிரம் கோடி மதிப்பிலான திட்டங்கள் கடுமையான நிதி நெருக்கடி சூழலில் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று தமிழ்நாடு அரசின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அதாவது இந்த நிதிக்கு ஒதுக்கப்படும் நிதி ஒவ்வொரு குடிமக்களையும் சேர வேண்டும். ஒவ்வொரு நலத்திட்டம் ₹1 என்றாலும் அது மக்களிடம் வந்து சேரும் என்று நினைத்து நான் திட்டங்களை தீட்டி வருகிறேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த அறிக்கையில் ஒன்றிய அரசின் ஓரவஞ்சனையால் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி உதவிகள் படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதை நான் அதிகம் விளக்க தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார். நாட்களுக்கு முன்பாக சென்னை வந்து பேசிய பிரதமர் மோடி மாநில அரசுக்கு தராமல் மக்களுக்கு நேரடியாக நிதி வழங்கி வருவதாக அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்லிவிட்டு சென்றுள்ளார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எந்த மக்களுக்கு கொடுத்தார் என்பதை சொல்லியிருந்தார், அந்த மக்களுக்கு கிடைத்ததா என்று கேட்கலாம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மிக முக்கியமாக தமிழ்நாடு கடந்த டிசம்பர் மாதம் 2 பேரிடர்களை எதிர்கொண்டது. இந்த பேரிடருக்காக 31,000 கோடி ரூபாய் நிதியை நாம் கேட்டிருந்தோம். அதற்கு ₹1 ஒதுக்கி தமிழ்நாடு மக்களுக்கு நிதி உதவி செய்தாரா பிரதமர் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இப்படியா பொய்களை சொல்வது, அதாவது ஒரு பிரதமர் இப்படியா பொய்களை சொல்வதா என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் ஒன்றிய அரசிடமிருந்து நிதி வரவில்லை என்றாலும் இந்த 8 மாவட்ட மக்களுக்காக, அதாவது பேரிடர் பாதிக்கப்பட்ட சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள், இந்த 8 மாவட்ட மக்களுக்காக மாநில பேரிடர் நிதி மற்றும் அரசு துறையிலிருந்து 3,406 கோடி ரூபாய் நிதி வழங்கி நிவாரண பணிகளை செய்து மக்களை காத்து வரும் அரசுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய அரசு என்றும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இறுதியாக, உங்களில் ஒவ்வொரு நலமே எனது நலம், திராவிட மாடல் அரசின் நலம், தாய் திரு தமிழ்நாட்டின் நலனம், அந்த நலனை காக்கவே நான் உழைக்கிறேன் என்பதை மற்றொரு அடையாளமாகத்தான் இந்த நீண்ட நலமா திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளேன் என்றும், உங்கள் அரசு என்றும் உங்கள் ஒவ்வொருக்காகவும் தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருக்கும் என்று உறுதி அளிக்கிறேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.